இந்த கலியுகத்தில் கடைசியாக கடவுள் அவதாரமாக வந்த ஒரே நபர் இவர். மிகப்பெரிய சித்தர், போகரின் அவதாரம், சிவபெருமானின் அவதாரம், முருகப்பெருமானின் அவதாரம், சாட்சாத் கடவுளின் அவதாரம் என்று அவர் எங்களுக்கு விளக்கினார். பகவானின் உத்தரவுப்படியே இந்த ஆலயம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலயம் என்று ஒன்று எழுப்பினால் அது இந்த சாமி. என்னோடய ஜோதி கணக்கம்பட்டி சாமி. ஜோதி அங்கே இருந்தாலும் என்னோடய ஜீவன் இங்கே இருக்கும் சாமி. இந்த ஆலயத்துக்கு வரவங்களோட கோரிக்கைகள், வேண்டுதல்கள் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் பட்சத்தில் 100% இல்லை சாமி, 200% நிறைவேற்றி தருவண்டா சாமின்னு ஐயா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 1000 மடங்கு அந்த நிறைவேற்றுதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இங்கு அதிக அளவு எந்த ஒரு பக்தர்களுக்கும் அதாவது அவங்களோட கோரிக்கை ஃபெயிலியர் ஆனதை நான் கேள்விப்பட்டதில்லை. அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க பகவான். இங்கே எல்லா விதமாகவும் காட்சி கொடுத்துட்டாங்க. வெட்டிக்கிளியாகவும், பட்டாம்பூச்சியாகவும், சர்ப்பமாகவும், எல்லா ரூபமாகவும் இங்கு பகவான் காட்சி அளித்தாங்க. அதுபோல் பகவான் ஒரு நாளைக்கு இங்கே நீ 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போடணுண்டா சாமி அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர் சொல்படி இங்கு தினந்தோறும் வருடம் 365 நாளும் இங்கு அன்னதானம் உண்டு. தீபாவளி, பொங்கல் போன்ற எந்த ஒரு விடுமுறையும் இங்கு கிடையாது.